بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறார்களே, எங்கட கடைசி பாடம் பத்ரு போருடைய ஆரம்ப பகுதியாக இருந்துச்சு. இன்றைக்கு நாங்க பார்க்க போறது பத்ரு யுத்தத்துடைய இரண்டாம் பகுதியை நாங்க இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடந்த பாடத்துல நாங்க பத்ரு போருக்கான காரணம் என்னன்றதை பார்த்தோம். அதாவது அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் ஷாமுக்கு போன நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக வேண்டி போறாங்க. அதுக்கு நாங்க உஷைரா போர் என்று சொல்லி ஒன்றை பார்த்தோம். ஆனா வழிமறிக்க போன நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய படை போறதுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னாலேயே அந்த இடத்தை அவர்களுடைய படை தாண்டி இருந்ததுனால அந்த போர் நடக்கல. அப்ப ஷாமுக்கு போன வியாபார கூட்டம் அங்க பொருட்களை எடுத்துக்கொண்டு மிக பெருமதியான பொருட்களை வாங்கி கொண்டு 1000 ஒட்டகங்கள்ல பொருட்களை ஏத்தி கொண்டு வெறும் 40 வீரர்களை கொண்ட படை திரும்பி வாராங்க. இந்த திரும்பி வார சமயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருந்தாங்க. எப்ப இவங்க வருவாங்க? இந்த செய்தியை பார்க்கறதுக்காகத்தான் ஜுஹைனா கோத்திரத்துக்கு 2 சஹாபாக்கள் அனுப்பினாங்க. நீங்க போய் கவனிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க போய் கவனிச்சுட்டு வார அந்த நேரத்துக்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து படையெடுத்து கொண்டு வெளியாகிட்டாங்க. இப்ப அந்த படை அப்படி வருகுது. வார நேரத்தில் அபூ சுஃபியான் அந்த கிணத்தடியில போய் பார்க்கிறாரு, விட்டைகள் ஈகுது. அந்த விட்டைகள் மதீனத்துடைய பேரித்தம்பலத்துடைய விதைகள் அந்த விட்டைக்குள்ளுக்கு ஈகுது. இதை வைத்து அபூ சுஃபியான் விளங்கி கொள்றாரு, எங்களை முகமது ஸல்லல்லாஹுடைய படை அவதானிச்சு கொண்டிருக்கிறாங்க, எந்த நேரத்தை நாங்க பிடிக்கப்படுவோம் என்று தெரியாது என்ற அந்த பயத்துல தன்னுடைய படையில் இருந்த லம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடியவரை பிடிச்சு வேகமாக அனுப்புறாரு. மக்காவுக்கு போய் பெரும் ஒரு படையை தயாரிச்சு கொண்டு உங்களோட வியாபார பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வாங்கன்னு சொல்லி அவர் போய் ஒரு பயங்கரமான தோற்றத்தோட போய் மக்காவுல போய் மக்கால் இருந்த மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு 1000 பேர் கொண்ட படையை எடுத்துக்கொண்டு வராரு. இதுவரை தான் நாங்க படிச்சோம் பாடம். அதுல சில முக்கியமான உள் விஷயங்களை நாங்க நிறைய பார்த்தோம். ஆத்திகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய கனவை பற்றி எல்லாம் நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம். இப்ப குறைஷி படை 1000 பேர்களை கொண்ட படை தயாராகி வருகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடக்குவதற்காக, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பாக கரையேற்றுவதற்காக வேண்டி. இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்துப்படிக்கு 950 பேர் என்று சொல்லி எழுதுறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் 1000 விட கொஞ்சம் கூடுதலாகவும் ஒரு சில அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான அறிவிப்புகள்ல குறைஷி படையுடைய எண்ணிக்கை 1000 பேர்களாக இருந்திருக்குது, அல்லது 950 பேர்களாக, 900க்கும் 1000க்கும் இடைப்பட்ட நபர்களாக குறைஷி படை இருந்திருக்குது. இந்த குறைஷி கோத்திரத்துல எல்லா விதமான உட்கோத்திரங்களும் கலந்து கொண்டாங்க. குறைஷியர்களுடைய நாங்க நீண்ட காலமா சாட்டை பார்த்து கொண்டு வரோம். குறைஷியர்களுடைய நிறைய கோத்திரங்களை பத்தி நாங்க பேசுகிறோம். அப்து ஷம்ஸ பத்தி பேசிக்கிறோம், மஹ்சூம பத்தி பேசிக்கிறோம், பனு தைப பத்தி நாங்க பேசிக்கிறோம், சஹ்ம பத்தி பேசிக்கிறோம். இப்படி பல கோத்திரங்களை பத்தி நாங்க பேசிக்கிறோம். அவங்களுடைய உட்பிரிவுகள் இந்த எல்லா கோத்திரங்களும் கலந்து கொண்டாங்க. அதி கோத்திரம் கலந்து கொள்ளல. அதி கோத்திரம் எங்களுக்கு தெரியும், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோத்திரம் தான் அதி கோத்திரம். அப்ப அந்த கோத்திரத்தை தவிர உள்ள குறைஷியர்களுடைய எல்லா கோத்திரங்களும் கலந்து கொண்டாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாஷிம் கோத்திரத்தார்களும் குறைஷி படையில் இருந்தாங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல நான் இன்ஷா அல்லாஹ் சுட்டி காட்டுறேன். அவங்க ஏன் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிச்சுன்றதை நாங்க அந்த இடத்துல பார்ப்போம். அப்ப குறைஷியர்களுடைய எல்லா கோத்திரங்களும் இந்த 1000 பேர் கொண்ட படையில் இருந்தாங்க. மிக பிரமாண்டமான படை. 600 கவசம் தரித்த வீரர்கள், 100 குதிரைகள். எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுடைய படையில் எத்தனை குதிரை இருந்துச்சு? 2 குதிரை தான் இருந்துச்சு. குறைஷியர்களுடைய படையில் 100 குதிரைகள், 600 கவசம் தரித்த வீரர்கள், நிறைய ஒட்டகங்கள் என்று மிக பிரமாண்டமான படையோடு, அது மட்டுமல்ல அவர்கள் ஆர்வமூற்றத்துக்காக, யுத்த களத்தில் ஆர்வமூற்றத்துக்காக வேண்டி கவி படிக்கக்கூடிய பெண்கள், மேலம் கொட்டக்கூடிய பெண்கள் என்று சொல்லி இப்படியான பெரும் டாம்பீகத்துடன் குறைஷி படை வெளியாகுது. ஏன் என்று சொன்னா, நாங்க போய் இந்த ஸல்லல்லாஹுடைய படைக்கு அடிக்கிற அடியில முழு அரபு தேசமும் விலங்கனும் குறைஷியர்களாகிய நாங்க யாருன்றத புரியணும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் மமதையோட, பெரும் இருமாப்போட, பெரும் பெருமையோட இந்த குறைஷி படை வெளியாகி போகுது. இப்ப அபூ சுஃபியானுடைய படை என்ன செய்யறாங்கன்னா, இவங்க பாதுகாப்பான எல்லைக்கு வந்துட்டாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய அந்த எல்லையை தாண்டி பாதுகாப்பான பகுதிக்கு அபூ சுஃபியானுடைய படை வந்தோன்னு அபூ சுஃபியான் உணர்றாரு, இனி எங்களுக்கு ஆபத்து இல்ல.
எங்கட படைக்கு ஆபத்து இல்ல. இவ 3 படை இருக்குது. ஒன்று ஷாம்ல இருந்து வரக்கூடிய அபு சுஃபியானுடைய படை, 2வது மதீனாவிலிருந்து வந்த ஸல்லல்லாஹுடைய படை, 3வது மக்காவிலிருந்து புறப்பட்ட குறைஷியர்களுடைய படை. அபு சுஃபியான் உணர்றாரு எங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி உடனடியாக கைஸ் இப்னு இம்ருஇல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாரு. இந்த படைக்கு நீங்க திரும்பி போங்க, நீங்க யுத்தம் நடத்த வர வேண்டிய அவசியம் இல்ல, நாங்க பாதுகாப்பான எல்லைக்குள்ளுக்கு வந்துட்டோம், அதனால நீங்க உடனடியாக திரும்பி போங்க என்ற செய்தி அபூ சுஃபியானிடம் இருந்து யாருக்கு போகுது? அபூஜஹலுடைய படைக்கு போகுது. இப்ப அபூஜஹலுக்கு இந்த செய்தி கிடைச்சோன்னே அபூஜஹலுக்கு திரும்பி போற சிந்தனை இல்ல. அபூஜஹல் சொன்னான், வல்லாஹி லா நர்ஜி, நாங்க ஒரு நாளும் திரும்பி போக மாட்டோம். எதுவரை? ஹத்தா நரித பத்ரா, நாங்க பத்ருக்கு போவோம், பத்ரு களத்தை குறி வச்சு தான் நீக்கிறோம், பத்ருக்கு போவோம். அங்க போய் நாங்க ஃபனுகீமு அலைஹி ஸலாசன், 3 நாள் பத்ர்ல தங்குவோம். வனுத்இமு தஆம், அங்க பெரும் விருந்து வைப்போம் எல்லாருக்கும். வனஸ்கி ஷராப், எல்லாருக்கும் நாங்க பானம் புகட்டுவோம். வதஅஸிஃபு அலைனல் கைஆன், பாடக்கூடிய ஆடக்கூடிய பெண்கள் அத மேலம் கொட்டி முழு அரபியர்களுக்கும் ஹத்தா தஸ்மா பினல் அரப், ஒட்டுமொத்த அரபியர்களும் எங்களை பற்றி கேள்விப்படணும். வபி மசீரினா, நாங்க இவ்வளவு பெரிய படை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். வஜம்இனா, இவ்வளவு பெரும் பிரமாண்டமான ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் என்று முழு அரபியர்களும் கேள்விப்பட்டு லா யஸாலூன யஹாபூனனா அபதன், என்றைக்கும் குறைஷிண்டா எல்லாருலத்திலும் ஒரு பயம் வரணும். இது நடக்கங்காட்டியும் நாங்க யுத்தம் செஞ்சுதான் ஆகுவோம், பத்ருக்கு போய் தான் ஆகுவோம். வேணுமாக இருந்தா ஸல்லல்லாஹுடைய படை வேணும்டா திரும்பி போகட்டும், நாங்க திரும்பி போக மாட்டோம் என்று விடாப்பிடியாக நின்றான் அபூஜஹல். ஆனா இந்த இடத்துல குறைஷி படையில சில சலசலப்பு உண்டாகும். ஏனென்றா பனு ஜுஹ்ரா கோத்திரம், ஸல்லல்லாஹுடைய உம்மட கோத்திரம் பனு ஜுஹ்ரா, சாத் இப்னு அபி வக்காஸ் போன்ற நபித்தோழர்கள் இருந்த கோத்திரம். இந்த பனு ஜுஹ்ரா கோத்திரத்துடைய ஒரு முக்கிய நேசராக கருதப்பட்டவர் தான் அஹ்னஸ் இப்னு ஷரீக்னு சொல்லக்கூடியவர். இவர் பனு ஜுஹ்ரா கோத்திரம் அல்ல, இவர் சகீஃப் கோத்திரம், தாயிஃப்ல வந்த சகீஃப் கோத்திரம். ஆனா இந்த பனு ஜுஹ்ராவுக்கும் இந்த அஹ்னஸ் இப்னு ஷரீக்குக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருந்துச்சு. அவங்களுடைய நேச உறவு உள்ளவர்களாக இருந்தார். அஹ்னஸ் இப்னு ஷரீக்குடைய பேச்ச பனு ஜுஹ்ரா கேட்கும். அஹ்னஸ் இப்னு ஷரீக் சொன்னாரு, அது நஜ்ஜல்லாஹு அம்வாலக்கும், அல்லாஹ் அவங்களோட சொத்துக்களை பாதுகாத்துட்டான். அதே மாதிரி அபூ சுஃபியானுடைய படையில பனு ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆள் இருந்தார், மஹ்ரமத் இப்னு நௌஃபல் என்ற ஒரு ஆள் இருந்தார், பனு ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரும் தப்பி வந்துட்டாரு. அப்ப அஹ்னஸ் சொன்னாரு, அவர்கிட்ட அந்த பனு ஜுஹ்ரா கோத்திரத்தை பார்த்து சொன்னாரு, நீங்க போர் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஏன்? அபூ சுஃபியான்ட்ட நீங்க கொடுத்த சொத்துகள் எல்லாம் திரும்பி மக்காவுக்கு வந்துட்டு, அபூ சுஃபியான்ட படையில போன உங்களோட பனு ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்தவர், அவருக்கும் ஆபத்து இல்ல. அதனால இது தேவைக்கில்லாத ஒரு போர் என்றதை விளங்கி கொண்டு சொன்னாங்க, இந்த போர்ல நாங்க கலந்து கொள்ள மாட்டோம். இப்ப குறைஷி படையில ஒரு பிளவு உண்டாகுது. யாரு? பனு ஜுஹ்ரா கோத்திரம் அப்படியே வாபஸ் வாங்கி திரும்பி போறாங்க. அப்ப இந்த யுத்தத்துல குறைஷியர்கள்ல பனு அதி பனு ஜுஹ்ரா இந்த 2 கோத்திரமும் கலந்து கொள்ளல. இப்ப இவங்க இப்படி வாராங்க. வார நேரத்துல ஜுஹ்ஃபான்னு சொல்லக்கூடிய இடம் பாருங்க, பள்ளிவாசல் அடையாளம் உண்டிக்குது. அந்த இடத்துல இப்ப பள்ளிக்குது ஜுஹ்ஃபான்ற இடத்துல. எங்கிருந்து வராங்க? மக்கால இருந்து வராங்க. மேலிக்கிறது மதீனா, இது மதீனா, இது ஜுஹ்ஃபா, இது பத்ர். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு நல்லா விளங்கும். இது மதீனால இருந்து பத்ரை நோக்கி வராங்க. இது ஜுஹ்ஃபான்ற இடம் குறைஷியர்களோட படை வருகிறது. குறைஷியர்களுடைய படை இது மக்கா, இது மக்கா. மக்கால இருந்து அந்த படை இப்படி குறைஷி படை இங்க ஜுஹ்ஃபான்ற இடத்துக்கு வருகிறது. இதுதான் பத்ர். அடுத்த ஸ்டெப், அதுக்கு அடுத்தது மதீனா. அப்ப மதீனாவுக்கும் ஜுஹ்ஃபாவுக்கும் நடுவுல தான் பத்ர்ன்ற இடம் இருக்குது. இப்ப இந்த ஜுஹ்ஃபான்ற இடத்துக்கு வந்தோடனே அங்க வச்சு ஒரு ஜுஹைம் இப்னு ஸல்த் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் கனவு ஒன்று காண்றார். ஜுஹைம் இப்னு ஸல்த் என்று சொல்லக்கூடியவர், இவர் முத்தலிப் கோத்திரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பட தம்பிட கோத்திரம், முத்தலிப் கோத்திரம். முத்தலிப் கோத்திரம். இந்த முத்தலிப் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய, நான் பர்பிள் கலர்ல போட்டிக்கிறேன், இவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார். ஜுஹைம் இப்னு ஸல்த் இப்னு மஹ்ரமத் இப்னு முத்தலிப் இப்னு அப்தி மனாஃப் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்து மனாஃபோட போய் இணைகிறாங்க. அப்து மனாஃபுடைய 4 புல்லோங்கள் உள்ளவங்க தான் இந்த முத்தலிபுடைய ஒரு பேரனுடைய மகன் ஜுஹைம் இப்னு ஸல்த் இப்னு மஹ்ரமத் இப்னு முத்தலிப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் ஒரு கனவு காண்றார். என்ன கனவுண்டா? அந்த படையில இருக்கிறார், படையில வச்சு ஒரு கனவு காண்றாரு. இவர் தூங்குற நேரத்துல ஒரு கனவு காண்றாரு. ஒரு குதிரை வீரன் வருகிறார். ஒரு குதிரை வீரன் ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வாரான். ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பெரும் சத்தத்தோட கத்துறான், குத்தில உத்பத்து இப்னு ரபியா, உத்பா கொல்லப்பட்டு விட்டார். குத்தில ஷைபா, ஷைபா கொல்லப்பட்டு விட்டார். குத்தில அம்ரு இப்னு ஹிஷாம், அபூஜஹல் கொல்லப்பட்டு விட்டான். இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் இடுறான் அந்த வீரன். அதுக்கு பின்னால
அந்த ஒட்டகத்துடைய கழுத்துடைய கீழ்ப்பகுதி அப்படியே அறுத்து அந்த ஒட்டகத்தை மக்கால ஓட விட்டுறான். இது கனவுல ஓட விட்டுறான். ஓட விட்ட நேரத்துல அந்த ஒட்டகம் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுடைய கூடாரங்களுக்கும் வைத்து ரத்தத்தை சிந்துது. இப்படியான ஒரு பயங்கரமான கனவை இந்த மஹ்ரமா, இந்த ஜுஹைம் இப்னு சல்த்னு சொல்லக்கூடிய நபர் காணுகிறார். கண்டுட்டு இவர் இந்த கனவை சொல்றாரு. கனவை சொன்னோன்னே இப்ப அபூஜஹல் சொன்னான், ஹாதா ஐதன் நபியுன் ஆஹர் மின் பனி அப்துல் முத்தலிப். சொன்னாரு, அப்துல் முத்தலிப் கோத்திரத்து இன்னொரு நபி வருது. ஏற்கனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி என்று சொல்லி எங்களுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி பிரச்சனை. போதாத்துக்கு ஆத்திகா, அப்துல் முத்தலிபுடைய இன்னொரு மகள் தான் ஆத்திகா ஒரு கனவு கண்டு, போன பாடத்தை நாங்க பார்த்தோம், அவருடைய கனவு தான் மிக மோசமான ஒரு கனவை கண்டு அதே மாதிரி நடந்துச்சு. இப்ப யார் கண்டிக்கிற? முத்தலிப் கோத்திரத்துல இன்னொரு ஆள் கனவு கண்டிக்கிறார், இவர் வேறொரு நபி உண்டு என்று சொல்லி அபூஜஹல் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இப்ப குறைஷியர்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது. இந்த கனவுக்கு பின்னால அவனோட மனரீதியாக ஒரு பயம், உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டு விடுவோமோ என்ற ஒரு பயமும் இருக்கு. அடுத்து இப்போ இன்னொரு கட்டத்தில் அவங்க யோசிக்கிறாங்க, நாங்க இந்த படை நடத்தி போற நேரத்துல மக்காவுடைய அந்த இவங்களுடைய பின்பக்கம், குறைஷியர்களுடைய அந்த பின்புறம் கினானா கோத்திரத்தை சேர்ந்தவங்க வசிச்சாங்க. உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இது குறைஷ், குறைஷ் கீழ் உள்ளது கினானா. குறைஷ் மேலதான் இப்ப யுத்தத்துக்கு போறாங்க. இது கினானா பின்னுக்குள்ள கோத்திரம். இப்ப குறைஷியர்கள் பயந்தாங்க, எங்களை கினானா கோத்திரம், ஏன்னா ஏற்கனவே குறைஷியர்களுக்கும் கினானாவுக்கும் இடையில பிரச்சனை இருந்துச்சு. அப்ப குறைஷியர்கள் பயந்தாங்க, எங்களை கினானா கோத்திரம் தாக்கிடுமோன்னு சொல்லி பயந்தாங்க. அந்த நேரத்துல கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் சுராக்கத் இப்னு மாலிக்னு சொல்லக்கூடியவர் சொன்னாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படுவாங்க, கினானா அவங்கள தாக்குற விஷயத்துல நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அது சுராக்கா அல்ல. சுராக்கா எங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி. சுராக்காவுடைய பேரை நாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னால பார்த்தோம். எப்பண்டா ஹிஜ்ரத்துடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு குதிரை வீரர் விரட்டி போனார். பல தடவைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து 100 ஒட்டகத்துக்காக வேண்டி முயற்சி செய்யற நேரத்தில் உதைந்த வரலாறு நாங்க பார்த்தோம். அவருடைய பேர் தான் சுராக்கத் இப்னு மாலிக். அந்த சுராக்காவுடைய தோற்றத்துல யார் கலந்து கொண்டாண்டா? இப்லீஸ், ஷைத்தான் அன்றைய சபையில் கலந்து கொண்டான். கண்ணியமானவர்களே, இதுக்கு முன்னால ஷைத்தான் ஒரு சபையில கலந்து கொண்டான். இந்த சபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு முன்னால கொலை செய்யற நேரத்துல அவன் தான் மஷூரா கொடுத்தான், இவரை கொண்டுடுவோம் என்ற மஷூரா கொடுத்தான். ஒரு நஜித் தேசத்து கிழவருடைய தோற்றத்தை கலந்து கொண்டான். இப்ப யாருடைய தோற்றத்தை கலந்து கொண்டான்? சுராக்கத் இப்னு மாலிக்குடைய தோற்றத்தை கலந்து கொண்டு ஆலோசனை சொல்றான். என்னாண்டி, இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படவான, படை போங்க. எப்படி சரி, ஷைத்தானுக்கு வேணும், இப்லீஸுக்கு வேணும், இந்த யுத்தம் நடக்கணும், முஸ்லீம்கள் அழியணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகணும். இந்த தேவை அவனுக்கு இருந்துச்சு. இப்ப முஸ்லீம்களுடைய படை முன்னேறி வருகிறது. இப்ப முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் செய்தி கிடைச்சது. என்னாண்டா, அபூ சுஃபியானுடைய படை தப்பி விட்டது. இவங்க யார பிடிக்க வந்த? அபூ சுஃபியானுடைய படையை பிடிச்ச 1000 ஒட்டகங்கள்ல மிக பெருமதியான 50,000 தங்க காசுகளுக்கு பெருமதியான பொருள் ஈக்குது. முழு மதீனாவும் உச்ச நிலைமைக்கு முன்னேறிடும். ஆனா இந்த அபூ சுஃபியானுடைய படை தப்பி எங்களை தாக்குறதுக்காக வேண்டி நாம் எதிர்பார்க்காத ஒரு குறைஷி படை, எங்களை விட 3 மடங்குல கூட ஒரு பயங்கரமான குறைஷி படை ஒன்று வருகுது என்ற செய்தி முஸ்லீம்களுக்கு கிடைச்சது. இப்ப நிலைமை மாறுது. இதுக்கு முன்னுக்கு இருந்த நிலைமை என்ன? 40 பேரை கொண்ட அபூ சுஃபியானுடைய படையை 300 பேர்களை கொண்ட சஹாபாக்கள் பிடிக்கிறது. பெரும்பான்மை சஹாபாக்கள், பன்மடங்கு பெரும்பான்மை. இப்ப நிலைமை தலகீழ். முஸ்லீம்கள் சிறுபான்மையாகி குறைஷி படை பெரும்பான்மையாக ஆகுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாண்டா, போற செய்யறதா விடுறதான்னு சொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முஸ்லீம்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆளாகிறாங்க. இந்த போரை விட்டு திரும்பி போன என்ன நடக்கும்? யூதர்கள் பயப்பட மாட்டாங்க. சுத்து வட்டாரத்தை செஞ்ச உடன்படிக்கை செஞ்ச யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்? முஸ்லீம்கள் குறைஷியர்களுக்கு பயந்து போரை கைவிட்டு விட்டு ஓடி வந்து விட்டார்கள். இவங்களோட நாங்க என்னத்துக்கு ஒப்பந்தம் செய்யணும்? இந்த பயந்த ஆட்களோட. மதீனாவுடைய கட்டமைப்பு அப்படியே உடைஞ்சு வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மதீனா உருவாக்கினாங்க, எத்தனை ஒப்பந்தங்களை செஞ்சு கொண்டாங்க, எப்படி ஒரு சூழலை உருவாக்கினாங்கன்றத நாங்க பார்த்தோம். அதெல்லாம் அப்படியே உடைஞ்சு வைத்திடும். புறமுதுகு காட்டி ஓடி வந்தா, மறுபக்கத்தில் யுத்தம் செய்தால் ஆபத்தான எதிர்விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அப்ப வாக்குவெட்டில மாட்டினுமா? யுத்தம் செய்யறதா திரும்பி போறதா? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்றா, சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்தார். சஹாபாக்களை அழைத்து
ஆலோசனை ஒன்று செஞ்சாங்க. இந்த ஆலோசனை எப்ப நடந்துச்சுன்றத ரெண்டு கருத்து. ஒன்று இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லா போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இந்த கட்டத்தான் ஆலோசனை நடந்துச்சு. அதாவது அபூஜஹலுடைய படையை பற்றி கேள்விப்பட்ட நேரத்தான் ஆலோசனை நடந்துச்சுன்னு சொல்றாங்க. முஸ்லிம் போன்றவர்களுடைய ஹதீஸ் எல்லாம் நாங்க பாக்குற நேரத்துல இது ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனை எடுத்தாங்க. அதாவது அபூ சுஃபியானுடைய படையை பிடிக்க போற நேரத்திலே ஆலோசனை எடுத்ததாகவும் ஈக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை ஒன்று எடுத்தாங்க. ஆலோசனை எடுத்து சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்வோம், யுத்தம் செய்யறதா திரும்பி போறதா, உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, அழகாக பேசினாங்க. யுத்தம் செய்வதுதான் உசிதம், பொருத்தம் என்ற கருத்தை வலியுறுத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை ஒட்டிய கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க. மிக்தாத் இப்னு அம்ர் இப்னுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய மிக்தாத் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்துவர், அவரை பத்தி நாங்க ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோம். என்னன்னா எதிர்த்தரப்புல வந்து யுத்தத்துக்கு கிட்ட வந்து அடுத்த பக்கத்துக்கு பாஞ்சி சஹாபாக்களோட சேர்ந்து கொண்ட ஒரு மாபெரும் வீரர் என்று சொல்லி நான் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிமுகப்படுத்தினேன். மிக பெரும் வீரர். பத்ர் போர்ல முஸ்லிம்களோட 2 குதிரை ஒரு குதிரை வீரர் இவர்தான் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மிக்தாத் சொன்னாரு, அற்புதமான வார்த்தை சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, லா நகூலு கமா காலத் பனு இஸ்ராயில். இந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன சொன்னாங்க, இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போற நேரத்தில் ஒரு பிரமாண்டமான தோற்றம் உள்ள ஒரு எதிரிகளை சந்திக்க வேண்டி வந்துச்சு. அவ்வளவு பிரம்மாண்டமான உயரமான ஆட்களை பார்த்தோன்னே பனு இஸ்ரவேலர்கள் பயந்துட்டாங்க. சொன்னாங்க, மூசா எங்களுக்கு இந்த ஆட்களோட போர் செய்யலாம், நீங்களும் உங்களோட அல்லாஹ்வை போய் சண்டை பிடிங்க, நாங்க இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் உட்கார்ந்திருக்கிறோம், நீங்க சண்டை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்களே அது மாதிரி நாங்க சொல்லுவோம் நீங்க நினைச்சீங்களா? நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா மஅகுமா நுகாத்தில். நாங்க சொல்லுவோம் நீங்களும் உங்களோட ரப்பும் போய் சண்டை பிடிங்க, நாங்களும் உங்களோட வாரோம் என்றுதான் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபவல்லதி பஅஸக பில் ஹக், உண்மையை தந்து உங்களை அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக, லவ் சிர்த பினா இலா பிர்கில் கிமாத், நீங்க எங்களை கூட்டிக் கொண்டு யமன் பக்கமாக தூரத்திலே இருக்குகின்ற கடல் பிர்குல் கிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடல் பகுதி, அந்த பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போக சொன்னாலும் லஜாலத்னா மஅக், உங்களோட சேர்ந்து அவ்வளவு கரடு முரடான பாதையை நாங்க கடந்து வர தயார் யா ரசூலல்லாஹ், நீங்க பயப்படவான உங்களோட நாங்க இருக்கிறோம் என்று சொன்னாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அவரை புகழ்ந்தாங்க, அவர்களை பாராட்டினாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறது வேற ஒரு விஷயம். இந்த 3 பேரும் மக்காவாசிகள். மக்காவாசிகள் எப்படியும் போருக்கு தயார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 13 வருடம் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பங்கெடுத்தவங்க தான் மக்காவாசிகள். அவங்கள்ட்ட எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா மதீனாவாசிகள் அவங்க நிம்மதியான வாழ்க்கையை துறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடம் கொடுத்து, அதனால இப்ப மக்காவை பகைத்து கொள்ள வேண்டிய நிலைமையில உள்ள மதீனாவாசிகள். அடுத்தது மதீனாவாசிகளோட செஞ்ச ஒப்பந்தம் என்ன, மதீனால உங்களை பாதுகாப்போம். இப்ப எங்க வந்திக்கிறாங்க, மதீனா விட்டு வெளியில வந்திக்கிறாங்க. அப்ப ஒப்பந்தமும் இல்ல. மதீனாவாசிகளோட உள்ள ஒப்பந்தம் என்னான்டா, அக்கபா 2 அக்கபா பையத்துல் அக்கபா நாங்க பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வச்சிக்கிற நேரத்திலேயே மதீனாவாசிகளோட ஒப்பந்தம் செஞ்சாங்க ராவுல. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லிச்சு, அந்த ஒப்பந்தம் சொல்லிச்சு, மதீனாவில் இருக்கிற நேரம் நீங்க மதீனாவுக்கு வாங்க, உங்களை நாங்க பாதுகாப்போம். இப்ப மதீனா விட்டு வெளியில வந்திக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, அஷீரு அலை, எனக்கு மஷூரா சொல்லுங்க, மஷூரா சொல்லுங்க, மஷூரா 3 பேருமே மஷூரா சொன்னாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க மஷூரா. அப்ப அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி கேட்டாங்க, கஅன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்க எங்கள்கிட்ட தான் மஷூரா கேட்கிற மாதிரி விளங்குது. நீங்க அன்சாரிகளாகிய மதீனாவாசிகளாகிய எங்களைத்தான் நாடி மஷூரா கேட்கிற மாதிரி விளங்குது. சொல்லுங்க அஜல், அதுதான் விஷயம், உங்களை நாடித்தான் நான் மஷூரா கேட்கிறேன். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கத் ஆமன்னா பிக, நாங்க உங்களை ஈமான் கொண்ட ஆட்கள், வஸத்தக்னாக், உங்களை நம்பிய ஆட்கள், வஷஹித்னா பிமா ஜிஅத பிஹ், நீங்க கொண்டு வந்த அனைத்தையும் உண்மை, பிஅன்னஹுல் ஹக், உண்மை என்று நம்பிய ஆட்கள் நாங்க. சொன்னாங்க, வஅதைனாக அலா ذلك உஹூதனா வ மவாதீகனா, நாங்க எங்கட ஒப்பந்தங்களை அதற்காக உங்களுக்கு தந்திக்கிறோம். நீங்க சொல்றது உண்மை, உங்களை தான் நாங்க நம்புவோம். ஃபம்திலி மா அரத், யா ரசூலுல்லாஹ், நீங்க என்ன விருப்பமோ அந்த முடிவை நீங்க எடுங்க, என்ன விருப்பமோ எடுங்க. லவிஸ்தஅரல்த பினா அல் பஹ்ர ஃபகுல்தஹு லகுல்னாஹு மஅக், சொன்னாங்க. அற்புதமான வார்த்தை சொன்னாங்க. இந்த கடலை காட்டி சொன்னாங்க, யார் சொல்ல, இந்த கடலுக்கு தானே கடல் டெங்களை கூட்டி கொண்டு போய்த்து நீங்க கடல்ல பாஞ்சா உங்களோட சேர்ந்து நாங்களும் கடல்ல பாயும். யாரு? ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க எங்களை கடலுக்கு கூட்டி கொண்டு போய்த்து கடல்ல குதிச்சால்
உங்களோட சேர்ந்து நாங்க கடல்ல குதிப்போம் யா ரசூலல்லாஹ். எங்கல்ல ஒரு ஆள் கூட பின்னுக்கு நிக்க மாட்டார், ஒரு ஆள் கூட குதிக்காம நிக்க மாட்டார். அவ்வளவுக்கு நான் உறுதியாக சொல்லுகிறேன், என்னோட அவ்வளவு பேரும் வருவாங்கன்னு சொல்லி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. முஸ்லிமுடைய அறிவிப்புல ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இதே கருத்தை சொன்னாங்க. கடல்ல போய் குதிக்க சொன்னால் நாங்க குதிப்போம் யா ரசூலுல்லாஹ்ன்ற கருத்தை சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னா லசுபுருன் ஃபில் ஹர்ப். யுத்தம் வந்தா யா ரசூலுல்லாஹ் நீங்க எங்களை பாப்பீங்க எவ்வளவு தாங்குறோம்னு சொல்லி. யுத்தத்துல நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. வசுதுகுன் ஃபில் லிகா, எதிரியை சந்திக்கும் போது ஓற்ற ஆட்கள் அல்ல. நாங்க தைரியமாக எதிரிகளை முகம் கொடுப்போம். யா ரசூலல்லாஹ், உங்கள் கண்களை அல்லாஹ் எங்கள் மூலம் குளிரச் செய்வான், நீங்க பயப்படவானம்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப மதீனாவாசிகளுடைய பூர்த்தியான சம்பந்தம் மக்காவாசிகளுடைய பூர்த்தியான சம்பந்தத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை நடத்தி கொண்டு இப்ப பெய்த்து முகாமிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பக்கமாக கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றுக்கு பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாமிடுறாங்க. இது பார்த்தா உங்களுக்கு விளங்கும், இது யுத்த களம், இது மதீனா பக்கத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. இது பத்ருக்கலம். கொஞ்சம் பார்த்துவோம், இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த பத்ருக்கலம் கொஞ்சம் நல்லா விளங்கும். இது மலைகள், இதெல்லாம் மலைகள். இது பத்ருடைய களம். பொட்டியா போட்டிக்கிறது தான் பத்ருக்கினம். சஹாபாக்களுடைய படை மதீனாலிருந்து வந்தது இப்படி இந்த பகுதியால தான் வந்தாங்க. இதுக்கு அல் உதுவத்து துன்யான்னு சொல்றது, மதீனாவுக்கு கிட்ட உள்ள பள்ளத்தாக்கு. இது குறைஷியர்களுடைய படை தங்கி இருந்த இடம் அல் உதுவத்துல் குஸ்வா. இது மதீனாவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. இது அல் உதுவத்துல் குஸ்வா, இது அல் உதுவத்து துன்யா. இங்கதான் முஸ்லிம்களுடைய படை இந்த வழியால தான் வந்துச்சு. அல் உதுவத்துல் குஸ்வா, இது மக்காவுடைய படை இங்க முகாமிட்டு இப்படி வாராங்க. இதுதான் பத்ருக்கனம். இது ஷாமுடைய வழி. இந்த ஷாம் வழியால வந்த அபு சுஃபியானுடைய படை இப்படி இங்கல ரோட்டை மாத்தி அல் ஜபலுல் அஸ்ஃபல் இந்த பக்கத்தால போயிட்டாங்க. அப்ப பாருங்க, இது பத்ருக்கனம். இந்த இடத்துலதான் முஸ்லிம்களுடைய படை வருகுது, இங்கல பக்கத்தால முஷ்ரிக்களுடைய படை வருகுது, இங்கல பக்கத்தால் அபு சுஃபியானுடைய படை தப்பி போகுது. மிச்சம் அண்மித்த ஒரு பகுதி. இதுல இந்த முகாமிடுற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல முகாமிடுற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முகாமிட்டாங்கண்டா, மதீனாவுக்கு கிட்ட உள்ள கிணம், அதாவது இந்த பக்கத்துல உள்ள ஒரு கிணத்துட்ட முகாமிட்டாங்க. ஒரு நீர் அருவி, ஒரு நீர் ஊட்டுட்ட முகாமிட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னால குட்டி குட்டி நிறைய தண்ணீர் இடங்கள் இருந்துச்சு இங்கல முன்னுக்கால. அப்ப ஹுபாப் இப்னுல் முன்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் மிக சிறந்த போர் தந்திரம் வாய்க்கப்பட்ட ஒரு நபித்தோழர். நாங்க ஹைபர் போர்ல இவரை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பின்னால. யுத்தத்துடைய இடங்களை தீர்மானிக்கிறதுல கடுமையான தந்திரம் படைத்தவர் தான் ஹுபாப் இப்னுல் முன்திர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அஹாதிஹி மன்சிலுன். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அமன்சிலன் அன்ஸலகஹுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் போட்ட இடம். லைஸ லனா அன் நதகத்தம் அவ் நதஅخر, அல்லாஹ் ஆர்டர் போட்ட இடம்டா எங்களுக்கு இடத்த மாத்தேன். அல்லாஹ் உங்களுக்கு இந்த இடத்துல தான் படை தங்குங்கன்னு சொன்னா அல்லாஹ்ட கட்டளைக்கு மாத்தமா எங்களுக்கு நடக்கலாம். ஆனால் இன்கான ஹாதா ஹுவ الرأي والحرب والمكيدة, இது போர் தந்திரம் யுத்த திட்டம் என்று இருந்தா, உங்களோட யுத்த தந்திரமாக இருந்தா இதை விட பொருத்தமான இடம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது الرأي والحرب والمكيدة, இது அல்லாஹ் எனக்கு சொன்ன இடம் அல்ல, நானா யோசிச்சு பொருத்தம் என்று கருதின இடம். சொன்னாங்க, இந்த இடம் பொருத்தம் இல்லை யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, நாங்க எங்களுக்கு முன்னால நிறைய தண்ணி இடங்கள் விட்டு வச்சுக்கிறோம், இது வானம் யா ரசூலல்லாஹ். நாங்க என்ன செய்வோம்டா, குறைஷியர்களுக்கு கிட்ட உள்ள தொங்கல்ல உள்ள தண்ணியை பைத்து பிடிச்சி பின்னால் உள்ள தண்ணி எல்லாத்தையும் எங்கட முதுகுக்கு பின்னுக்கு ஆக்குவோம். அதாவது சின்ன சின்ன நீரூற்றுகள் எங்களை முன்னுக்கு வச்சாம, போர்க்காலத்துல இந்த பக்கத்துக்கு வச்சாம நாங்க இந்த பக்கத்துக்கு வந்து நீரூற்றுகளை எங்களுக்கு பின்னுக்கால போட்டுட்டு ஒரே ஒரு நீரூற்றை முன்னுக்கு வச்சுட்டு மற்ற நீரூற்றுகளை எல்லாம் தடம் தெரியாதவாறு அழித்து விடுவோம்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷர்த பிர்ரஇ, நல்ல ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால அதே மாதிரி அவங்களோட கிணறுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்த சின்ன சின்ன நீரூற்றுகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு ஒரே ஒரு இடம் நீரூற்றுல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு அதை சுத்தி கட்டி ஹவுல் மாதிரி தண்ணி சேமிச்சு கொண்டாங்க, தண்ணியை குடிக்கிறது. அப்ப அந்த ஹவுல் எங்க இருக்குது, முஸ்லிம்களுக்கு எதிராக முன்பகுதியில் இருக்குது. குறைஷியர்கள் வந்து குடிக்கிறதுக்கு சாத்தியமான பகுதியில் இருக்குது. ஒரே ஒரு நீரூற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சாங்க, மீதி எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கினாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தரப்ப அடுத்த தரப்ப கண்ணால பார்த்து கொள்ளல,
ஒரு தரப்புக்கு இன்னும் அடுத்த தரப்பு விலங்கல்ல. 2 பேரும் மலைக்குடைய இந்த பக்கத்திலே அந்த பக்கத்திலே மீக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் ஈக்கிறாங்க. 2 தரப்பும் ஒரு தரப்பு நம்ம அடுத்த தரப்பை பார்த்துக்கொள்ளல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க 4 சஹாபாக்கள். ஹஸரத் அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னுல் அவ்வாம், ஹஸரத் சயீத் இப்னு அம்ர், பஸ்பஸ் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய 4 நபித்தோழர்களை அனுப்பினாங்க. நீங்க போய் குறைஷி படையை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதான்னு பார்த்துட்டு வாங்க. அவங்க போனாங்க, ஒரு கிணத்தடிக்கு போனா அங்க ஒரு ஜமாத் ஒன்று வந்திருக்கிறாங்க, அவங்களோட ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு. இந்த போன 3-4 சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த கூட்டத்தை சுற்றி வளைச்சாங்க. உடனே அவங்களுக்கு விளங்கிட்டு எதிர்ப்படை தான் முஸ்லீம்களுடைய படைண்டு எல்லாரும் ஓட்டம் பிடிச்சாங்க. 3 பேர் மாட்டிக்கொண்டாங்க. 3 பேர் மாட்டிக்கொண்டாங்க. அதுல அபு யசார், அபு ராஃபி, அஸ்லம் சொல்லக்கூடிய 3 அடிமைகள் மட்டும் மாட்டிக்கொண்டாங்க. இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த முகாமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை தொழுது கொண்டு இருந்தாங்க. இப்ப இந்த 3 பேரையும் சஹாபாக்கள் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க யார்? அந்த 3 பேரும் சொன்னாங்க, நாங்க குறைஷி படைக்கு சுகாத்து குறைஷ், குறைஷி படைக்கு தண்ணி புகற்றத்துக்காக வந்திருக்கிறோம். இத சஹாபாக்கள் நம்ப தயார் இல்ல. சஹாபாக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு, அபூ சுஃபியானுடைய படையாக இருக்குமோ, இருந்தா எங்களுக்கு நல்ல வாசிதானே, அதனால அபூ சுஃபியானுடைய படையாக இருந்த ஒரு யுத்தத்தை சந்திக்க தேவையில்ல. அபூ ஜஹலுடைய படை இருந்தா தான் யுத்தத்தை சந்திக்கணும். அபூ சுஃபியானுடைய படையில எல்லாம் கைவசமா மாட்டிக்கொள்வாங்க. சஹாபாக்கள் விரும்பினாங்க இது அபூ ஜஹலுடைய படை இல்லாம அபூ சுஃபியான் படையை ஈக்கணும் சொல்லி. அதுக்கு தான் இவங்களை விசாரிச்சு அவங்க சொன்னாங்க, நாங்க உண்மையிலே அபூ ஜஹலுடைய படை, அதாவது குறைஷியர்களுடைய யுத்த படைக்கு தண்ணி கொடுக்க எடுத்துட்டு போறதுக்காக வந்தோம். சஹாபாக்கள் கேட்டபாடியில் அடி அடின்னு அடிச்சாங்க. தர்பன் மூஜியான், கடுமையான அடி, உண்மையை செல்லுன்னு அடிச்சாங்க. சல்லல்லாஹு தொழுது கொண்டிருக்கிறாங்க. கடைசி அடி தாங்க இல்லாம சொன்னாங்க, நஹ்னு லி அபி சுஃபியான், ஓ நாங்க அபூ சுஃபியான் படைதான்னு சொன்னோன்னே சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. சல்லல்லாஹு தொழுது முடிஞ்சோன்னு சொன்னாங்க, இதா சதகூக்கும் தரப்துமூஹு வ இதா கதபூக்கும் தரக்துமூஹு. அவங்க இவ்வளவு நேரம் சொன்னது உண்மை சொல்ற நேரத்துல நீங்க அடி அடின்னு போட்டு அடிச்சீங்க. கடைசி அவங்க சொன்னது பொய் சொன்னோடனே விட்டுட்டீங்க என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மீதானையாக இன்னஹும் லி குரைஷ், அவங்க அபூ ஜஹலுடைய படையை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களும் விரும்பினாங்க, என்னண்டா இது அபூ ஜஹலுடைய படை இல்லாம அபூ சுஃபியானுடைய படையாக இருந்த நல்லமே என்னத்தை விரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேரையும் எடுத்து விசாரிச்சாங்க. கேட்டாங்க, அபூ ஜஹலுடைய எந்த யுத்த படை எங்க இருக்குன்னு சொன்னாங்க. வரா ஹாதல் கதீப், இந்த மலை குன்றுடைய அடுத்த பக்கத்துல அவங்க ஈக்கிறாங்க. கேட்டாங்க, எவ்வளவு பேர்? இன்னஹும் லகதீர், நிறைய பேர். கேட்டாங்க, எண்ணிக்கை எவ்வளவு? சொன்னாங்க, எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. வந்தவங்க சொன்னாங்க, எண்ணிக்கை தெரியாது. சாதாரண கேட்டாங்க, எத்தனை ஒட்டகமா இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு? சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 9 அறுப்போம், அடுத்த நாளைக்கு 10 அறுப்போம். சொன்னாங்க, அப்ப நீங்க 950 பேர், ஒரு ஒட்டகத்துல 100 பேரு சாப்பிடல. அப்ப 950 பேர், ஒரு நாளைக்கு 9 அல்லது 10 இருக்கிறீங்கன்னா உங்களோட எண்ணிக்கை 900க்கும் 1000க்கும் இடப்பட்டது என்று சொல்லி சொன்னாங்க. அது போல கேட்டாங்க, உங்கள யார் முக்கியஸ்தர்கள் வந்திக்கிறாங்க? குறைஷியர்களுடைய முக்கியஸ்தர்கள் யார் வந்திக்கிறாங்க? சொன்னாங்க, உத்பத் இப்னு ரபியா வந்திக்கிறாரு, ஷைபத் இப்னு ரபியா வந்திக்கிறாரு, நௌஃபல் இப்னு ஹுவைலித் வந்திக்கிறாரு, அம்ர் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல் வந்திக்கிறான், உமையத் இப்னு ஹலஃப் வந்திக்கிறான், அசத் இப்னு அப்துல் அசத் வந்திக்கிறான், அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் வந்திக்கிறான். இப்படி அந்த குறைஷியர்களுடைய முக்கிய தலைவர்களுடைய பெயர்களை அந்த 3 பேரும் சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி மக்கா கத் அல்கத் இலைக்கும் அஃப்லாத அக்பாதிஹா. சொன்னாங்க, இந்த மக்கா வந்திக்குது, அவர்களுடைய இருதய கனிகளை இன்றைக்கு பத்ருடைய களத்துல கொண்டு வந்து போட்டிக்குது. இனி அவங்க தப்பி போக போறல்ல. பத்ர்ல கொண்டு வந்து அனைத்து மக்காவுடைய முக்கியஸ்தர்களையும் பத்ர்ல கொண்டு வந்து தந்திக்கிறாங்க. இனி அவங்க தப்பி போக போறது இல்லைன்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுல என்னண்டா, ஹாஷிம்களை சேர்ந்த ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டான். முஷ்ரிக்களுடைய தரப்புல அது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. அப்பாஸ் ரலி, அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் உகைல் இப்னு அபி தாலிப், அதே மாதிரி தாலிப் இப்னு அபி தாலிப், இவங்க எல்லாரும் இந்த போர்ல கலந்து கொண்டாங்க. நாங்க ஏற்கனவே பார்த்தோம், கனவு கண்ட ஒரு ஆள் அவர் கலந்து கொண்டாரு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டாங்க. அபூ தாலிபுடைய புல்லோங்கல்ல இந்த தாலிப் இந்த தாலிப் கலந்து கொண்டாரு, இந்த அக்கீல் கலந்து கொண்டார். இப்படி ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சிலர்களும் கலந்து கொண்டாங்க. காரணம், இவங்க திரும்பி போக எத்தனிச்ச போது அபூ ஜஹல் விடல்ல, உங்களோட சொத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க வந்திக்கிறோம், அபூ சுஃபியான் படையில் உங்களோட சொத்து தான் ஈக்குது, அதனால கட்டாயம் நீங்க போரில் கலந்து கொள்ளத்தான் வேணும் என்று சொல்லி நிர்பந்தித்ததனால அவங்க கலந்து கொண்டாங்க. இதுல நாங்க முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான்,
இந்த ரெண்டு படை, அபூஜஹலுடைய படை, அபு சுஃபியானுடைய படை, இந்த ரெண்டு படையிலையும் முஸ்லீம்கள் விரும்பினாங்க அபு சுஃபியானுடைய படை. அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான். வஇத் யஇதுகுமுல்லாஹு இஹ்தா த்தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும். அல்லாஹ் வாக்கு தந்தான் ரெண்டுல ஒரு படையை நீங்க வெத்துவீங்க. ஒன்று அபு சுஃபியானுடைய படையை நீங்க வெற்றி கொள்வீங்க, அப்படி இல்லையா அபூஜஹலுடைய படையை வெற்றி கொள்வீங்க என்று அல்லாஹ் வாக்கு தந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்பினீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதவத்தூன், சஹாபாக்களே நீங்க விரும்பினீங்க எதை தெரியுமா? அன்ன கைர ذات ஷௌகதி, ஆயுதம் ஏந்தாத அபூ சுஃபியானுடைய படை உங்களுக்கு கிடைத்தால் நல்லமே என்று நீங்கள் விரும்பினீர்கள். யுரீதுல்லாஹு அய்யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்தி, அல்லாஹ் நாடுகிறான் உண்மையை நிறுவுவதற்கு நாட்டுகிறான். அதே மாதிரி காஃபிர்களை அடியோடு அழித்துவிட அல்லாஹ் நாடுகிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதுல இன்னொரு விஷயம் முக்கியமானது பாருங்க, நான் காட்டின படத்துல உங்களுக்கு பார்த்தா விளங்கிக்கும். அல் உதுவத்து துன்யா, சஹாபாக்கள் தங்கி இருந்த ஒரு பகுதி. அல் உதுவத்துல் குஸ்வா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய முஷ்ரிக்கள் தங்கின ஒரு பகுதி. அந்த ரெண்டு பகுதியையும் தாண்டி இன்னொரு பக்கத்தால் அபூ சுஃபியானுடைய படை தப்பி போனது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இத் அன்தும் பில் உதுவத்தி துன்யா வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா, நீங்க உதுவத்து துன்யால இருந்தீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களை பார்த்து சொல்றான், நீங்க இந்த பக்கத்துல இருந்தீங்க உதுவத்து துன்யால, வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா, அவங்க இந்த பக்கத்துல இருந்தாங்க. வர்ரக்பு அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழால தான் படை பெய்திச்சு. வலவ் தவாஅத்தும் லக்தலஃப்தும் ஃபில் மிஆத், நீங்க நேரம் குறித்து சரியா டைமுக்கு வந்திருந்தா கூட இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்காது, இவ்வளவு கிட்ட இருந்திக்க மாட்டீங்க. ஏன், இதுக்கு முன்னால பல தடவைகள் டைம் வச்சு நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தை வழிமறிச்ச போனாங்க, ஆனா கிடைச்சல்ல. ஆனா இந்த தடவை அல்லாஹ் மூணும் கிட்ட வச்சு அபூ சுஃபியானுடைய படை தப்பி போக அல்லாஹுடைய நாட்டத்தில் இருந்துச்சு. அபூஜஹலுடைய படை சந்திக்கப்படணும். ஏன் சந்திக்கணும்? லியஹ்லிக மன் ஹலக அன் பையினா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சாக போனவர்கள், இந்த அழிந்தவர்கள், அபூஜஹலுடைய படையிலிருந்து செத்தவர்கள், அவர்கள் ஆதாரத்துடன், அவர்கள் நியாயமான காரணத்திற்காக அழியணும். ஏனென்றா முஸ்லீம்களை அவங்க அழிக்க வந்த இந்த கட்டத்தில் அழியணும். சும்மா நோய் வந்து அப்படி மௌத்தாகிறது இல்ல. அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து பாருங்க, எத்தனை தடைகள் வந்துச்சு. அபூஜஹல் அந்த எல்லா தடையையும் மீறி களத்துக்கு வந்தே ஆகணும் என்று பிடிவாதமாக இருந்தான். அல்லாஹ் அவனை அழித்தான். இந்த நேரத்துல நாங்க ஒரு முக்கியமான இதுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்த களத்துக்கு வராங்க. வந்தோடனே ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனா வாசி, ஹவுஸுடைய தலைவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட ஒரு மஷூரா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க யுத்தத்துல நேரடியாக கலந்து கொள்ள வேணாம். சஹாபாக்களுடைய அன்பை பாருங்க. நாங்களே இந்த என்ன சொல்லுவோம், தலைவர் நீங்க தான் முன்னுக்கணும், மௌலவி பின்னு தான் நாங்க வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அப்படி சொல்லல. எப்படி சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், அலா நப்னி லக அரீஷன், உங்களுக்கு ஒரு குடில் ஒன்றை கட்டித்தாரோம், குட்டி வீடு ஒன்று கட்டித்தாரோம், நீங்க அதுல தங்கிக்கோங்க யா ரசூலல்லாஹ். அதுல உங்களோட பொருட்களுக்கே, உங்களோட சாமான்களுக்கே, உங்களோட ஆயுதம், பொருட்கள், குதிரை, இந்த ஒட்டகம் எல்லாமே அதை உங்களுக்கு நாங்க செட் பண்ணி தாரோம், கிட்ட வச்சுக்கோங்க. இதா அஅஸ்ஸனல்லாஹு வ அத்ஹரனா அலா அதுவினா ஃபதாக், சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்து காஃபிர்களுக்கு தோல்வியை கொடுத்தா அது நாங்க எதிர்பார்க்கிற விஷயம், பிரச்சனை இல்ல. தப்பித்தவரி நாங்க தோத்தால், முஸ்லீம்களாகிய நாங்க தோல்வி உற வேண்டிய நிலைமை வந்தா யா ரசூலல்லாஹ், உடனே நீங்க உங்களோட ஒட்டகத்துல நீங்க புறப்பட்டு பைத்திடுங்க, எங்க போங்க, மதீனாக்கு பைத்திடுங்க யா ரசூலல்லாஹ். ஏன் தெரியுமா? அங்க ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா? எங்களை விட அன்புல குறைஞ்சவங்க இல்ல. அவங்க உங்களோட எங்களை விட அன்புல குறைஞ்சவங்க இல்ல, எங்களையும் விட அன்பு வைப்பவர்கள், எங்களை போன்று அன்பு வைக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் மதீனால இருக்கிறாங்க. உங்களை நேசிக்கிறவங்க. யுத்தம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிக்க போனதுக்கு தான் இந்த கலந்து கொள்ளல. யுத்தம் தெரிஞ்சது அவங்களும் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க யா ரசூலல்லாஹ். அதனால நீங்க அவங்களோட போய் சேர்ந்து மீண்டும் படையெடுத்து வரலாம் என்று சொல்லி ஆலோசனை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கூடாரம் ஒன்று பக்கத்தில் அமைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் இருந்தாங்க. அதுக்கு பாதுகாப்பாக நின்றதும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த மஷூராவை சொன்ன அன்சாரி தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதுகாப்புக்காகவும் நின்றாங்க. குறைஷி படைக்கு தெரிஞ்சு கொள்ளணும், அபூஜஹலுடைய இந்த படைக்கு, உத்வத்துல் குஸ்வால இருக்கக்கூடிய இந்த படை, மக்காவுடைய படைக்கு தெரிஞ்சு கொள்ளணும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எத்தனை, முஸ்லீம்கள் எவ்வளவு வீரர்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி அவங்க தெரிவு செஞ்சு அனுப்பினாங்க உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி என்று சொல்லக்கூடிய ஒருவரை. இவருடைய வரலாறு மிக்க சுவாரஸ்யமான வரலாறு. இன்ஷா அல்லாஹ் பத்ர் போருக்கு பின்னால் உள்ள பகுதியில் அவருடைய வரலாறு வரும், கட்டாய ஞாபகம் வச்சுக்கோங்க. உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர்,
அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இதான் ஜுமஹ் கோத்திரம். ஜுமஹ் கோத்திரத்தை சேர்ந்த உமைர் இப்னு வஹப் இருக்கிறார். உமைர் இப்னு வஹப் இப்னு ஹலஃப், இவர் தான் இந்த உமைர் இப்னு வஹப்னு சொல்லக்கூடிய அந்த நஃபர். அப்ப இந்த நஃபரை தான் அனுப்பினாங்க, முஸ்லீம்கள் எத்தனை பேர்னு பார்த்துட்டு வாங்க. இவர் அவருடைய குதிரை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஜாலபி ஃபரசிஹி, தன்னுடைய குதிரையால சுத்தி 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 பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து மக்காவுடைய முஷ்ரிக்கிட்ட சொன்னாரு, ஹும் ஸலாஸு மிஆ யஸீதுன கலீலன் அவ் யன்குஸு. சொன்னாரு இவங்க 300 பேர்கள். பாருங்க, தூரத்தில் இருந்து சரியாக கணிச்சார். சரியா 300 சொச்சம் சஹாபாக்கள் தானே, சரியா சொன்னாரு 300 பேர், அதை விட கொஞ்சம் கூடும் அல்லது குறையும், 300 சொச்சம் பேர்கள் வந்திருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சொன்னாரு, கொஞ்சம் எனக்கு டைம் தாங்க, வேறு யாராவது குன்றுகளுக்கு பின்னால இவங்களுக்கு உதவிப்படை மறைஞ்சு கொண்டிருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி மிக தூரத்துக்கு போய் சுற்றுமுற்றும் நல்லா சுத்தி வேவு பார்த்துட்டு வந்து சொன்னாரு, யாருமே இல்ல, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. ஆனால் மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு அபூஜலுடைய படைக்கு முக்கியமான ஒரு மெசேஜ கொடுத்தாரு. சொன்னாரு, அல் பலாயா தஹ்மிலுல் மனாயா. சொன்னாரு, மரணங்களை சுமந்து வரும் முசீபத்துகளை நான் உங்கள்கிட்ட பாக்குறேன் என்றாரு. மக்காவுடைய படையை பார்த்து சொன்னாரு, லேசான படை ஒன்றில் அங்க வந்திருக்கிறது, 300 சொச்சம்னு நீங்க லேசா நினைச்சு கொள்ள வேணாம், உங்களோட சாவுகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த படையை நான் பாக்குகிறேன். நவாதிஹு யஸ்ரிப் தஹ்மிலுல் மௌத்தன் நாகி. இந்த மதீனாவுடைய ஒட்டகங்கள் சாவுகளை சுமந்து செல்ல போகிறது. கௌமுன் லைஸ மஅஹும் மனஅத்துன் வலா மல்ஜஉன் இல்லா சுயூஃபஹும். சொன்னாரு, வந்திக்கிற ஜமாத்திக்கிறே மதீனாவாசிகள், அவங்களுக்கு பாதுகாப்பு கொண்டும் இல்ல, அவங்க நம்பிக்கிற வாழை தவிர. அதனால அந்த வாழை கைக்கு எடுத்தா வேண்டியதை செய்வாங்க, வேண்டியதை செஞ்சிடுவாங்க. லேசா நினைச்சுக்கொள்ள வானம். வல்லாஹி மா அரா சொன்னாரு, அதுல ஒரு ஆள் சாவுறதுக்கு முன்னால குறைஞ்சது உங்கள ஒரு ஆளை கொண்டுட்டு தான் மூத்தா. தூர இருந்து பார்த்து முஸ்லீம்களுடைய ஆவேசத்தையும் வீரத்தையும் பார்த்துட்டு உமைர் இப்னு வஹப் மக்காவுடைய முஸ்லிம்களுக்கு சொல்ற செய்தி என்ன, முஸ்லீம்களோட படைக்குதே, இதுல ஒரு ஆள் மௌத்தாகிறன்னா உங்கள ஒரு ஆளை கொண்டுட்டு தான் மௌத்தாகுவார். ஃபைன் அஸாபு மின்கும் அஅதாதஹும், அவங்களோட எண்ணிக்கை 300, அதுல ஒவ்வொருத்தர் ஒரு ஆளை கொண்டா உங்களால் 300 பேர் மௌத்தாகுவீங்க, போறீங்க. அப்படி கொண்டா ஃபமா கைருல் ஐஷி பாத தாலிக், எங்கள 1000 பேர் வந்திக்கிறோம், 300 பேர் செத்துட்டு 700 பேர் போனா வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் ஈக்க போகுது, எத்தனை உறவுகளை இழக்க போறோம், தேவைக்கில்லாத போறோண்டு இது என்று சொல்லி உமைர் இப்னு வஹப் சொல்றார். இந்த செய்தியை கேட்கிறாரு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லக்கூடியவர் கேட்கிறார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உறவுக்காரர். இவரை பத்தி நான் 2 முக்கியமான கட்டத்தை ஞாபகப்படுத்தினேன். அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, இஸ்லாத்துக்கு 2 முக்கியமான கட்டத்தை உதவி செஞ்சவர். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் கணவாயில் சிறை வைத்த நேரம் அபூஜஹலை எதிர்த்து கொண்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தவர் ஒரு உதவி. இன்னொரு உதவி செஞ்சாரு, ஸல்லல்லாஹுக்கு எதிராக அந்த மக்காவுல அநியாய ஒப்பந்தம் எழுதப்பட்ட நேரத்துல ஒரு 4-5 பேர் சேர்ந்து அநியாய ஒப்பந்தத்தை கிழிச்சாங்கன்னு நாங்க பார்த்தோம். அதுல முன்னின்று கிழித்தவர் இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நெருக்கமான உறவுக்காரர். இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ன செஞ்சாரு, இவர் ஒரு நல்ல மனிதர். இவர் போனார் உத்துபாட்ட. யார்கிட்ட போனாரு? உத்துபாட்ட போனார். உத்துபாட்ட போய் சொன்னாரு, உத்துபா, நீ ஒரு மக்காவுடைய முக்கிய தலைவர், நீ சொன்னா யாரும் மீறி போக மாட்டாங்க, ஓண்ட பேச்ச எல்லாரும் கேட்கிறவங்க, அதனால உனக்கு என்றென்றைக்கும் அழியாத ஒரு பேரும் புகழும் கிடைக்கிற ஒரு வேலையை நான் சொல்லி தரவான்னு கேட்டார். உன்ட வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்த நீ செஞ்சதாக அமையட்டும், என்றென்றைக்கும் மக்கா உன்னை நல்லதை கொண்டு நினைவு கூறும், அப்படியான ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தரவான்னு கேட்டார். அப்ப உத்துபா சொன்னாரு ஹக்கீம்கிட்ட, சரி சொல்லித்தா. ஹக்கீம் சொன்னாரு, இந்த போருக்கு அபூஜஹல் காட்டுற ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? அந்த சஹாபாக்களுடைய ஒரு படை அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படையை அனுப்பி ஸல்லல்லாஹு உத்தரவை மீறி அந்த படையில இருந்து ஒரு ஆளை கொலை செஞ்சாங்க இல்லையா? புனித மாதத்துல ஒரு கொலையோடு செஞ்ச விஷயத்தை பார்த்தோமே. அதுல கொல்லப்பட்டவருடைய பேர் அம்ர் இப்னுல் ஹதுரமி என்று சொல்லக்கூடியவர் கொலை செய்யப்பட்டார். அப்ப அந்த கொலைக்கு பழி வாங்கணும் என்ற நோக்கத்துல தான் முக்கியமாக அபூஜஹல் ஆட்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறான். அந்த கொல்லப்பட்ட அம்ரும் இந்த உத்துபாவும் நேச உறவு உள்ளவங்க, நெருக்கமானவங்க. அப்ப இந்த ஹக்கீம் சொன்னார் உத்துபாட்ட, அந்த கொல்லப்பட்ட நபருக்கு பழி வாங்குறதுக்கு தான் இவ்வளவு பெரிய படையெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம், கொல்லப்பட்டவருக்குரிய தெண்டமிக்கு தானே 100 ஒட்டகம், அதை நீ பொறுப்பெடு, பெரிய வசதியான ஒரு உத்துபா, நீ பொறுப்பெடு. அவருடைய சொத்தையெல்லாம் முஸ்லீம்கள் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷுடைய படை அபகரிச்சு கொண்டு போயிடுச்சு, அந்த சொத்தையும் நீ பொறுப்பெடு, அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லு, இந்த யுத்தம் இல்லா பைத்திடும் என்று சொன்னார். அதுக்கு உத்துபா சொன்னாரு, இந்த யுத்தத்தை என்னால நிப்பாட்டேலும், ஆனா
இப்னுல் ஹந்தலியா ஒத்தங்கிறானே, ஹந்தலியான்ற உம்மோட பேர். அந்த காலத்துல கொஞ்சம் கேவலப்படுத்தி சேர்றது, உம்மவோட மகனை சேர்த்து சேர்றது, அவள்ட மகன் தானே என்று சொல்றது, அவர்ட மகன் என்று சொல்லாம அவள்ட மகன் தானே கொஞ்சம் கேவலப்படுத்தி சொல்றது. அது குத்துபா சொன்னார், அந்த ஹந்தலியோட மகன் யார்? அபூஜஹல சொல்றது. அபூஜஹல்ட பேர் அம்ரு இப்னு ஹிஷாம், பாப்பட பேர் ஹிஷாம், உம்மோட பேர் ஹந்தலியா. ஹந்தலியாவுடைய மகன் நீக்கிறானே, குழப்புறான்னா அவன் தான் குழப்புவான். அதனால அவன்கிட்ட போய்த்து நீ விஷயத்த சொல்லி, அவன் ஷரீன் எங்களுக்கு இந்த வேலையை செய்யலும் என்று சொல்லி உத்துபாவும் ஹக்கீம் இப்னு ஹிஸாமும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. இப்ப ஹக்கீம் போறாரு யார்கிட்ட? அபூஜஹல்ட்ட போறாரு பேசுறதுக்கு. உத்துபா இருந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. எல்லாரையும் வச்சு அவர் ஒரு உரை நிகழ்த்துகிறார். சொன்னாரு, யா மாஷர குரைஷ், இன்னக்கும் வல்லாஹி மா தஸ்னஊன பி அன் தல்கௌ முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு ஷைஆ. நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் சந்தித்து யுத்தம் செய்வதால் என்னதான் சாதிக்க போறீங்க? நீங்க அவர்களை கொண்டு நீங்க வெற்றி பெற்றால் எங்கள்ல ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள்கிட்ட முகத்தை பார்க்க இயலாத நிலைமை உண்டா? பாருங்க குத்துபாவுடைய யோசனையை பாருங்க. குத்துபா சொன்னாரு, நாங்க வெத்தினாலும் கூட எங்கள் ஒத்தருக்கு இன்னொத்தர முகத்தை பார்க்கலேன். கத்தல இப்னு அம்மிஹி கத்தல இப்னு அஹிஹி என்ற எங்கட தரப்புல உள்ள ஒரு ஆள், தரப்புல உள்ள ஒரு ஆட வாப்பாவை கொண்டிப்பாரு, சாச்சாவை கொண்டிப்பாரு, மாமாவை கொண்டிப்பாரு, சாச்சன மகனை கொண்டிப்பாரு. திருப்பி எப்படி நாங்க முகத்தை பார்த்துக்கொற? ஒரு படையில் இருந்தாலும் எங்கட படையை சேர்ந்து அங்கள் உள்ளவங்க யாரு? எங்கடைய குடும்பம் தானே, மக்காவாசிகள் ஒரே குடும்பம். அதனால எங்கள் உள்ள ஒரு ஆள் அடுத்த தரப்பை கொண்டாலும் கூட நாங்க சந்தோஷப்பட்டதுக்கு ஒன்றும் இல்லை. எங்க உறவுக்காரர் ஒருவர் தான் அங்கு இறந்திருப்பார் என்று சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒன்றும் செய்ய வானம், அவர் அரபியர்கள் விட்டுடுவோம், நாங்க குறைஷி தலபோட வானம், அரபியர்களும் அவரும் சண்டை பிடிச்சு கொள்ளட்டும், மத்த அரபு கோத்திரமும் அவரும் சண்டை பிடிச்சு கொள்ளட்டும், அதுல அந்த அரபியர்கள் எல்லாம் சேர்ந்து இவரை கொலை செஞ்சா எங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்ல, இவர் தான் வெற்றி பெற்றுட்டாருண்டா நாங்க அவரோட சேர்றதுல பிரச்சனை இல்லை, நாங்க அவருக்கு ஒரு அநியாயம் செய்யல என்று சொல்லி உத்துபா ஒரு அழகான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அபூஜஹல்ட்ட வைத்து ஹக்கீம் சொன்னாரு, உத்துபா ஒரு விஷயத்த சொல்றாரு, அம்ரு இப்னுல் ஹதுரமீட கொலைக்கு அவர் பொறுப்பெடுக்கிறதாகவும் இந்த யுத்தம் தேவல்ல திரும்பி போவோம் என்றும் உத்துபா முடிவெடுத்திருக்கிறார் என்றொன்னே அபூஜஹல் சொன்னான், இன்தஃபஹ வல்லாஹி ஸஹ்ருஹு ஹீன ரஆ முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு. சொன்னாரு, ஸல்லல்லாஹு அலைஹி படைய கண்டொன்னே உத்துபாவுக்கு நடுக்கம் முடிச்சிட்டு, உத்துபாவுக்கு கலக்கம் உண்டாகிட்டு, பயம் உண்டாகிட்டு. உத்துபா சொல்றது நல்ல நோக்கத்தல்ல, அவருக்கு ஒரு உள்நோக்கம் என்ன தெரியுமா? அவர்ட மகன் அபூ ஹுஸைஃபா அடுத்த பக்கத்திருக்கிறாரு, உத்துபாட மகன் அபூ ஹுஸைஃபா அடுத்த பக்கத்திருக்கிறாரு. நீங்க யாரும் யுத்த காலத்தில் அவரை கொலை செய்யப்படாதுன்றதுக்கு தான் இவர் ஒரு முன்னுரையை போட்டு வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு பார்த்தா விளங்கும். உத்துபாவுடைய மகள் பாருங்க ஹிந்த். அடுத்த நாங்க உஹது யுத்தத்துல பார்ப்போம், ஹிந்து பின்த் உத்துபா. இவர் வலீத நாங்க இன்ஷால்லா அடுத்த பாடத்துல பார்ப்போம், பத்ருடைய யுத்த களத்துடைய பாடத்துல பார்ப்போம். வலீத், உத்துபா, ஷைபா. இந்த உத்துபாவுடைய மகன் தான் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் நபித்தோழர். அதைத்தான் சொன்னான் அபூஜஹல் சொன்னான், இந்த உத்துபாவுடைய மகன் அபூ ஹுதைஃபாவை நீங்க கொல்லாம இருக்கிறதுக்கு தான் அவர் ஒரு முன்னுரையை போட்டாரே தவிர அவருக்கு வேற எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குண்டு அபூஜஹல் என்ன செஞ்சான்டா, இந்த யுத்தம் நின்றுடப்படாது, அதுக்கு ஒரு வேலை என்ன செஞ்சான்டா, கொல்லப்பட்ட ஆமிர் இப்னுல் ஹதுரமியுடைய தம்பி அம்ரு இப்னுல் ஹதுரமிட்ட சொன்னா, அபூஜஹல் பாரு, ஓண்ட நானவுடைய இரத்த பலி எடுக்காம உத்துபா இந்த படையெடுத்து கொண்டு திரும்பி போக போறாரு, ஓண்ட கண்ல யுத்த வெறிய நான் பாக்குறேன்னு சொல்லி அவரை கொஞ்சம் தூண்டி விட்டாரு. அவனுக்கும் என்ற நானக்கு கொலைக்கு பழி வாங்காம நாங்க திரும்பி போறதா ஒரு நாள் நடக்காதுன்னு சொல்லி, அந்த காலத்துல அரபியர் என்ன செய்வாங்க, ஆடை அப்படி தூக்கி விடுறது. அப்ப ஆடைய தூக்கி பின்பக்கத்தால தூக்கி அவர் ஒரு அந்த மோசமான ஒரு செய்கையை காட்டிக்கொண்டு, வா அம்ரா வா அம்ரா என்ற நான் அம்ருக்கு ஏற்பட்ட கொலையை அநியாயமே, அதுக்கு நீதம் தாருங்கள் என்று சொல்லி கத்த, திருப்பி குறைஷியர்களுக்கு ஆவேசம் உண்டாக திருப்பி எல்லாரும் இந்த போரை நிப்பாற்ற சிந்தனையிலிருந்து மாறி திருப்பி யுத்தம் செஞ்சே ஆகணும் என்ற அந்த சிந்தனைக்கு வந்தாங்க. இந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்த களத்துடைய நேரம், யுத்த களத்தில் இருக்கிறாங்க. அந்த யுத்த களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த பகுதிக்கு தானே இந்த மேல் பகுதி, இது மணல் பகுதியாக இருந்துச்சு. இந்த பகுதி மணல் பகுதி, இந்த பகுதி கட்பாங்கான பகுதி, கட்பாங்கு அதே மாதிரி மண் பகுதி. அல்லாஹு தாலா ஒரு மலையை பொழிவித்தான். அந்த ராவு ஒரு மழை பெஞ்சிச்சு. நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, முஸ்லீம்களுடைய பகுதி மணல் தானே, யுத்தம் செய்யல கால் புதஞ்சு கொண்டு இருந்துச்சு. முஷ்ரிக்களுடைய பகுதி நல்ல கெட்டியாக இருந்துச்சு, யுத்தம் செய்யறதுக்கு சார்பாக இருந்துச்சு. அல்லாஹ் மலையை பொழிவிச்சொன்னே முஷ்ரிக்களுடைய பகுதி வழுக்கக்கூடியதாகவும் முஸ்லீம்களுடைய பகுதி நல்ல கெட்டியானதாகவும் மாற நிலைமை மாறிட்டு, களத்துடைய நிலைமை
மறுபக்கம் மாறிட்டு முஸ்லீம்களுக்கு சார்பாக அந்த மலையை அல்லாஹு தாலா ஆக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, சில சஹாபாக்களுக்கு குளிப்பு கடமையாக இருந்துச்சு. அவங்களோட மனசில அது கொஞ்சம் உறுத்தி கொண்டு இருந்துச்சு. அல்லாஹ் அந்த மலையை இறக்கி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத மின் வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுطஹிரக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தண்ணியை இறக்கி, வானத்திலிருந்து மலையை இறக்கி உங்களை சுத்தப்படுத்த நாடினான். அல்லாஹு தாலா உங்களிடமிருந்து அந்த அழுக்கை போக்க நாடினான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யுஸப்பித உங்களோட கால்களை உறுதிப்படுத்த நாடினான் என்றது மட்டுமல்ல, அல்லாஹ் வசனத்துடைய ஆரம்பத்தை சொல்றான், சஹாபாக்கள் அன்று நன்றாக தூங்கினார்கள். சில அறிவிப்பின்படி யுத்த களத்திலேயே தூங்கினார். அவ்வளவு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு நிம்மதியை கொடுத்தான் மனசில். அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத மின்ஹு, உங்களுக்கு தூக்கத்தை நிம்மதியாக அல்லாஹ் தந்தோம் என்று சொல்றான். அப்ப சஹாபாக்கள் நிம்மதியாக இருந்தாங்க. அன்றிரவு அவ்வளவு சஹாபாக்களும் நிம்மதியாக தூங்கினாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸஹீஹுல் ஹுஸைமால வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தவிர மத்த அனைவருமே அன்று தூங்கினாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன், ஒரு மரத்தடியிலே அழுது தொழுது கொண்டு அன்றிரவை கழித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றிரவு பூராக அழுகையிலும் துஆவிலும் தொழுகையிலும் கழித்தார்கள். அதுக்கு பின்னால்தான் களத்துக்கு 2 படைகளும் வந்து அந்த களத்திலே ஒரு பயங்கரமான ஒரு மோதல் உருவாகிச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த நேரடியாக பத்ருடைய களம் என்ன நடந்துச்சு என்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பகுதியில பார்ப்போம்.